இந்த பதிவில் மகாலயபக்ஷ விரத தினங்களை பற்றி காணவிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். 8ஆம் தேதி 9வது மாதம் 2025 திங்கட்கிழமை முதல் 21ஆம் தேதி 9வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை 15 நாட்கள் மகாலயபக்ஷ விரத நாட்களாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. மறுநாள் 22/9/2025 பிரதமை வரை அனுஷ்டிப்பது சிறப்பு. புரட்டாசி அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய 15 நாட்கள் மகாலயபக்ஷ விரத நாட்கள் என்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த 15 நாட்களும் பித்ருக்கள் மேலோகம் விடுத்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிப்பதாக கருதப்படுகின்றது. இந்த மகாலயபக்ஷ 15 நாட்களும் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்யலாம். இயலாதவர்கள் முக்கிய விரத நாட்களான 12ஆம் தேதி 9வது மாதம் வெள்ளிக்கிழமை மகாபரணியும், 14ஆம் தேதி 9வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமியும், 15ஆம் தேதி வியாதிபாத சிராத்தமும், 17ஆம் தேதி சர்வ ஏகாதசி மற்றும் புரட்டாசி மாத பிறப்பன்றும், 18ஆம் தேதி துவாதசி திதி என்றும், 19ஆம் தேதி திரையோதசி திதி என்றும், 20ஆம் தேதி சதுர்தசி திதி என்றும், 21ஆம் தேதி அமாவாசை புரட்டாசி அமாவாசையிலும் தர்ப்பணங்கள் செய்து பித்ருக்களின் நல்லாசியை பெறலாம். தர்ப்பணம் செய்துவிட்டு குடும்ப வழக்கப்படி யமதீபம் இந்த 15 நாட்களும் ஏற்றி சைவமாக சமைத்து முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபடலாம். நீண்ட நாட்கள் பித்ரு வழிபாடு செய்யாமல் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த மகாலயம் விரதமிருந்து தினமும் பித்ருக்களை வழிபாடு செய்து வர தான தர்மங்கள், முக்கியமாக அன்னதானம், வஸ்திரதானம், பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குதல் ஆகிய விஷயங்களை செய்து வந்தால் பித்ருக்களின் பரிபூரண அனுக்கிரகம் பெற்று வீட்டில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடைபெற்று இன்பங்கள் பெருகும். தொழில் வியாபாரத்திலே ஒரு முன்னேற்றமானது கிடைக்கப்பெறும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.